அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த ஷவ்வால் மாதம் முழுமையாகவும் துல்காதாவினுடைய முதல் வாரம் வரை ஏறத்தாழ 4 வாரங்கள் நபிகளார் கூறிய எண்ணிக்கை என்கிற தலைப்பின் கீழ் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சில எண்ணிக்கைகளை வெவ்வேறு விதமான செய்திகளில் பயன்படுத்தியிருப்பார்கள். அதில் ஒரு எண்ணிக்கையை தேர்வு செய்து அது ரசூலுல்லாஹ் எந்தெந்த இடத்திலெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை இப்படி ஒரு கோணத்தில் சில மார்க்க செய்திகளை கற்றுக்கொள்வதற்கு தோதுவாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த தலைப்பில் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். அதில் நம்ம இதுவரை 2 வாரம், முதல் வாரம் நபி அவர்கள் சொன்ன 99 என்கிற தலைப்பில் இருந்து நம்ம பல செய்திகளை பார்த்திருக்கிறோம். சென்ற வாரம் நபிகளார் கூறிய 70 என்கிற வார்த்தையை ரசூலுல்லாஹ் எங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போற எண்ணிக்கை என்ன அப்படின்னா, நபிகளார் கூறிய 40ங்கிற வார்த்தையை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எந்தெந்த இடத்திலெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். அது சார்ந்து உங்களுக்கு என்னென்ன செய்திகள் தெரியுங்கிறத சொல்லிருங்க. ஆண்கள்ல இருந்து நபி அவர்களுக்கு 40 வயதில் நபித்துவம் கிடைத்தது. வேற ஏதாவது 40ல தொழுகையில் ஒருவர் குறுக்கிட்டால் அவரை தடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக அது ஒரு 40 வருது. இன்ஷா அல்லாஹ் அது பயான்ல சொல்லுவோம். வேற இல்ல தப்பான செய்தி. வேற சரி, வேற 40ல நமக்கு ஒரு 2-3 தான் ஞாபகம் வருது. ஆனா உண்மையில நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 40 செய்தி எடுக்கலாம். அவ்வளவு ஏராளமான செய்திகள் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லாத கலாச்சாரம் 40 நிறைய இருக்குது. என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா 40ஆம் பாத்தியாவை சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய இத்தா காலம் 4 மாதம் 10 நாள் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. நம்ம மக்கள் அதை 40ன்னு எடுத்துக்கிறாங்க. அப்படியெல்லாம் நிறைய செய்திகள் நபி அவர்கள் சொல்லாத மார்க்கத்துக்கு விரோதமான 40 அல்லது பலகீனமான செய்திகளில் உள்ள 40 எடுத்தா இதை விட அதிகமான 40கள் கிடைக்கும். இப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன 40 என்ற வார்த்தையை பயன்படுத்தி வஹீல வரக்கூடிய செய்திகளை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த வாரத்துல பார்க்க இருக்கிறோம். அதுல முதல் செய்தியாக சஹீஹ் புகாரினுடைய 6614ஆவதாகவும் முஸ்லிமினுடைய 5159வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை நம்ம பலமுறை கேட்டிருப்போம். ஆனா இந்த தகவலை நம்ம எல்லாம் நிறைய பேர் ஒருவேளை மறந்திருக்கலாம். ரமலான்ல கூட இந்த தகவலை பேசணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்து கொண்ட ஒரு நிகழ்வு. இந்த 2 பேரையும் அல்லாஹ் ஒரு தருணம் சந்திக்க வைக்கிறான். அது எப்படி நடந்திருக்கும்? 2 பேருடைய காலம் வேற அப்படின்னா ரசூலுல்லாஹ் மூசா நபி காலம் வேற தான். மேராஜ் பயணத்தில் அல்லாஹ் சந்திக்க வச்சான். அது மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை நம்முடைய ஆதி தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ற இறை தூதர் இருவரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். அப்ப சந்திக்கும் போது 2 பேர்களுக்கு மத்தியில சில வார்த்தை பிரயோகத்துல ஒரு சின்ன சண்டை வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தான் ஆதமா, உங்களை அல்லாஹ் படைச்சான், நீங்க சொர்க்கத்தை அந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னா தடுத்தான், நீங்க சாப்பிட்டீங்க. பாத்தீங்கன்னா நம்மள பூமிக்கு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம், இல்ல சொர்க்கத்துல இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க, யா மூசா இஸ்தஃபாக்கல்லாஹு பி கலாமிஹி, அல்லாஹ் தன்னுடைய பேச்சை பேசுவதற்கு உங்களை தான் தேர்வு செய்தான். வ ஹத்தலக பி யதீஹி, தன் கரத்தால் எழுதிய புத்தகத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். அத்தலுமுனி அலா அம்ரி கத்தரல்லாஹு அலைய கபல யகுலுகுனி பி 40 சனா, என்னை எல்லாம் படைப்பதற்கு, நம்மை எல்லாம் படைப்பதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ் எழுதி வைத்த விதி தொடர்பாக என்னிடத்தை நீங்கள் பழித்துக் கொள்கிறீரா அப்படின்னு யார் கேட்கிறா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் உடனே சொல்றாங்க, ஃபஹஜ்ஜ ஆதமு மூசா, ஃபஹஜ்ஜ ஆதமு மூசா, ஆதம் அவர்கள் வாதத்தில் வெற்றி பெற்று விட்டார், ஆதம் அவர்கள் வாதத்தில் வெற்றி அடைந்து விட்டார் என்பதை அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி தராங்க. இந்த செய்தியில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான முதல் பாடம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கதரை எப்ப அமைக்கிறான்னு கேட்டா, மனிதரை படைப்பதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பு கதர் அமைச்சான். அது எந்த மாதிரி 40? நம்ம கணக்கிடுற 40
மறுமை நாளினுடைய கணக்கு நம்ம கணக்கு வித்தியாசமா இருக்கும். அல்லாஹ்வுடைய ஒரு நாள் என்பது நம்ம கணக்கிடக்கூடிய 1000 ஆண்டுகளை விட பிரம்மாண்டமானது என்றெல்லாம் சில செய்தி இருக்குது. ஒருவேளை அந்த கணக்குப்படி 40 வருஷமான்னு நமக்கு தெரியாது. மொத்தத்தில் 40 வருஷம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹ் விதியை நிர்மாணித்து விட்டான். அதுல என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்கோ அதான் நடக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுவதும், அவர்கள் சொர்க்கத்தில் குடியமர்த்தப்படுவதும், அவர்களுக்கு தடுக்கப்படுவதும், தடையை மீறி அவர்கள் அந்த வரம்பு கடந்த செயலை செய்வதும், பூமியில் அனுப்பப்படுவதும், அதுக்கப்புறம் இல்ல எல்லா நிகழ்வுகளையுமே அல்லாஹ் எழுதிட்டான். இதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்து எதுவும் பேச முடியல, வாயடைத்து போய்விட்டார்கள் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக புரிந்து கொள்ள முடிகிறது. 2வது 40 நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சஹீஹ் புகாரினுடைய 3366வது நபிமொழி. அது பெண்கள் இருந்து அது சொல்லிட்டாங்க. நபி அவர்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுகிறது. ஐயு மஸ்ஜித் உதிய ஃபில் அர்தி அவ்வல், அல்லாஹ்வுடைய தூதரே பூமியில் அமைக்கப்பட்ட முதல் பள்ளிவாசல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மஸ்ஜிதுல் ஹராம். மஸ்ஜிதுல் ஹராம் என்று அழைக்கப்படுகிற புனித காபத்துல்லா தான் பூமியில முதலாக அமைக்கப்பட்டது. அப்ப பூமியில முதலாக அமைக்கப்பட்டது காபானா அதை கெட்டது யாரா தான் இருக்கும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் முதல்ல பூமிக்கு வராங்க, அவங்களிருந்தே வழிபாடு ஆரம்பிக்குது. எனவே அவர்கள் தான் கட்டி இருப்பார்கள் என்பது மாற்று கருத்து இல்லை. பிறகு நபி அவர்கள்ட்ட கேட்கப்படுகிறது, சும்மா ஐயன், பிறகு எது அல்லாஹ்வின் தூதர் என்று கேட்கும்போது நபி அவர்கள் சொன்னார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸா. மஸ்ஜிதுல் அக்ஸா என்று அழைக்கப்படுகிற பைத்துல் மக்திஸ் என்ற பாலஸ்தீனத்தில் தற்போது இருக்கிற அந்த பள்ளிவாசல் தான் பூமியில அமைக்கப்பட்ட 2வது பள்ளிவாசல் அப்படிங்கிறாங்க. உடனே சஹாபிகள் கேட்கிறாங்க, கம்கான பைனஹுமா, இந்த இரண்டுக்கும் மத்தியில் உள்ள கால அவகாசம் எவ்வளவு? இதை கட்டி 1 வருஷம் கழிச்சு கட்டினாங்களா, 10 வருஷம், 50 வருஷம், கால அவகாசம் எவ்வளவு என்று கேட்கும்போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், 40 சனா, 40 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பள்ளி கட்டப்படுகிறது. உலகத்திலேயே புனித பள்ளியாகவும் நன்மையை நாடி ஒரு பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும் என்றால் 3 பள்ளிவாசல். முதல் பள்ளிவாசல் காபத்துல்லா, 2வது நபி அவர்கள் மதீனாவில் அவர்கள் காலத்தில் கட்டிய மஸ்ஜித் நபவி, 3வது மஸ்ஜித் அக்ஸா என்ற பள்ளிவாசல். இதுல 2 பள்ளிவாசல் கட்டினது ஆதம் நபி தான். ஆதம் நபி காலத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமால் கட்டப்பட்டது என்பதை நம்மால ஹதீஸ்கள்ல இருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப காபத்துல்லாவுக்கும் மஸ்ஜித் அக்ஸா என்கிற பள்ளிவாசலுக்கும் மத்தியில் இடைப்பட்ட கால அவகாசம் 40 ஆண்டுகள் என்பதை சஹீஹ் புகாரி 3366வது நபிமொழியில பார்க்க முடிகிறது. அதே போன்று நபி அவர்கள் கரு தொடர்பாக ஒரு செய்தி சொல்றாங்க. இந்த செய்தியை சஹீஹ் புகாரினுடைய 3208வது நபிமொழியாக நீங்கள் பார்த்தால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன அஹதக்கும் இஜ்மஉ கல்குஹு ஃபீ பத்னி உம்மிஹி 40 யௌமன். ஒரு கரு, அந்த கருவினுடைய தாயின் வயிற்றில் 40 இரவுகள் 40 நாட்கள் அது தங்க வைக்கப்படுகிறது. அந்த கருக்குள்ளால வச்சிடறோம். அது 40ஐ அடைந்த பிறகு அது போன்ற காலங்களில் நேரங்களில் அதற்கு சதை போடப்பட்டு எலும்புகள் வைத்து தோலை போட்டு இது மாதிரியான நிகழ்வுகளை நடத்துறான். அல்லாஹ் ரூஹை ஊதுகிறான் என்பதை நபி அவர்கள் வெவ்வேறு இடத்துல சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இதுல ரசூலுல்லாஹ் பயன்படுத்திய கால அவகாசமும் 40 நாட்கள் என்பதை நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அதே போன்று ஆண்கள்ல சொன்ன ஒரு செய்தி தான், ரசூலுல்லாஹ்க்கு வஹி வந்தது எப்பன்னா 40 வயதுல. அந்த செய்தி சஹீஹ் புகாரி 3547வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் 40வது வயதை அடைந்த போதுதான் ஹிரா குகையில் முதலாவதாக வானவ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை சந்திக்கிறாங்க. முதல் வஹி வருகிறது. அப்ப முதல் வஹி வரும்போது நபி அவர்களுடைய வயது 40 வயதாக இருந்தது என்பதை பார்க்க முடிகிறது. அதே போன்று ரசூலுல்லாஹ் சொன்ன இன்னொரு 40 என்ன அப்படின்னா, 40 ஹஸ்லா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நற்காரியங்கள் என்பது ஒரு 40 நல்ல காரியம் இருக்குங்கிறாங்க. 40 என்ன இருக்குது? நல்ல காரியங்கள் என்பது நிறைய நல்ல காரியம் இருக்குது. ரசூலுல்லாஹ் ஈமானின் கிளையை 70 தாண்டிங்கிறாங்க. அப்ப அந்த 70 நல்ல காரியம் தான். அதை தாண்டி எல்லாம் பிரம்மாண்டமான நல்ல காரியங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப குறிப்பிட்டு நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு 40 ரொம்ப முக்கியமான நல்ல காரியங்கள், நல்ல அமல்கள் இருக்கிறது. அதுல ஒரு நல்ல அமல் என்னன்னு கேட்டா, பாலுக்காக வேண்டி ஒரு தன்னுடைய அரவணைப்பில் தன்னுடைய பராமரிப்பில் இருக்கிற ஒரு ஆட்டை இரவல் பாலுக்காக வேண்டி ஒருவர் அன்பளிப்பா தர்றது இருக்குது. இந்த பாலை மட்டும் எடுத்துட்டு தாங்க, குடிச்சுக்கங்க அப்படின்னு கொடுக்கறது இருக்குது. அது 40ல ஒண்ணுதான். சலாமுக்கு பதில் உழைப்பது, அதே மாதிரி நிறைய நல்ல காரியங்கள் இருக்கிறது. அதெல்லாம் இந்த 40 நல்ல காரியங்கள் இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹ் புகாரினுடைய 2631வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இதற்கு அடுத்துள்ள நிகழ்வுகள் கொஞ்சம் கூடுதலா விளக்கம் கொடுக்க வேண்டிய நிகழ்வுகள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹீஹ் புகாரினுடைய 510வது நபிமொழி. நம்மெல்லாம் தொழுகையில நிக்கிறோம். இந்த தொழுகையில குறுக்க போறது இருக்குல்ல, ஒரு நபர் தொழுது கொண்டிருக்கும் போது அவரை கடந்து அவருடைய முசல்லாக்குள்ள
கடந்து போகக்கூடியது என்பது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஒரு காரியம். அது பாவத்துக்குரிய நிகழ்வு. யாருமே கடந்து போயிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, நீங்க தொழுதுகிட்டு இருக்கும் போது யாராவது ஒருத்தர் கடந்து போனார்னா அவரை தடுங்க. நாங்க தடுத்தும் அவர் கடக்கிறாரா, மறுபடியும் தடுங்க. மறுபடியும் தடுத்து கடக்கிறாரா, அவரை விடாதீங்க. அவர் தான் தாக்க ஷைத்தான் அப்படின்னாங்க. இந்த கடந்து போறவர் யாரு? தெரியாம கவனக்குறையில ஒருத்தன் போகலாம். ரெண்டாவது முறை தடுத்து நீ முத முறை தடுத்தும் போற, ரெண்டாவது முறை தடுத்து போற அப்படின்னா நீ யாரு தான்? அவர் தொழுகையை விட, அவர் அமலை விட உன் காரியம் உனக்கு முக்கியம் என்பதை போன்ற அவர் அமலை சீர்குலைப்பதற்கு நீ போற. எனவே நபி அவர்கள் சொன்னார்கள், இவர் ஷைத்தான். தொழுகையாளியை குறுக்கிட்டு போவது என்பது மிக பிரம்மாண்டமான பாவமாக மார்க்கம் காட்டுகிறது. அது எவ்வளவு பெரிய பாவம் அப்படிங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி நீங்க பார்க்கலாம். நபி அவர்கள் சொன்னார்கள், லவ் யஅலமுல் மாரு பைன யதையில் முஸல்லா, எந்த ஒரு நபர் தொழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த நபரை அவருக்கு முன்னால் யாரேனும் ஒருவர் கடக்கும் போது, மாதா அலைஹில் அகான ஐ யக்ஃபு அர்பஈன கைரன் லஹு மீ, நபி அவர்கள் சொன்னார்கள், மின் ஐ யமுர்ரு பைன யதைஹி, அவர் கடப்பதை விட 40 அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அவ்வளவு காலம் அவர் தாமதித்திருப்பது அவருக்கு சிறந்தது. நாங்க ஒரு முக்கியமான வேலையா நம்ம போறோம், வழியில ஒருத்தர் குறுக்க நின்று தொழுதுகிட்டு இருக்கிறார், இவரை கடந்தாதான் போக முடியுங்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான வேலை. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவரை கடப்பதை விட 40 நேரம் நீ அங்க இருக்கிறது சிறந்தது அப்படின்னு 40ங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப இந்த செய்தியை சொன்ன பிறகு அதனுடைய அறிவிப்பாளர்கள் ஒருத்தர் சொல்லுகிறார், லா அதரி அகால அர்பஈன யௌமன் அவ் ஷஹரன் அவ் சனத்தன், அந்த 40ங்கிறது நாளா மாதமா வருஷமான எனக்கு தெரியாதுங்கிறாங்க அறிவிப்பாளர். இவர் வந்து தபா தாபி, இவருக்கு முன்னாடி தாபி சஹாபின்னு 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு காலத்தை குறிப்பிட்டு இருக்கிறாங்க. 40 நாளோ 40 மாசமோ 40 வருடமோ எதையோ சொல்லி இருக்கிறாங்க, எனக்கு தெரியலங்கிறார். இந்த 3வது இடத்துல உள்ள தபா தாபி என்ன சொல்றாரு, எனக்கு அந்த அவர் என்ன அறிவிச்சாரு எனக்கு தெரியலங்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 40 நாளை கூட விட்டுருங்க, 40 மணி நேரம் நிக்கிறதுனால சாதாரண விஷயமா? இதனால் கிடைக்கிற பாவம், நீ 40 மணி நேரம் நின்றால் கூட அந்த பாவம் இதை விட பெருசா இருக்கும். அப்படின்னா அது எவ்வளவு பிரம்மாண்டமான காரியங்கிறத பாருங்க. தொழுகையாளியை குறுக்கிட்டு போக கூடாது. ரசூலுல்லாஹ் சண்டை போடாதீங்கன்னு எவ்வளவு இடத்த தடுத்திருக்கிறாங்க. சண்டை போடக்கூடாது, ஒரு ஈமான் கொண்டவர்களுக்கு மத்தியில் இணக்கமா இருக்கணும், பொறுமையா போங்கன்னு. பொறுமையா போங்கன்னு சொன்ன ரசூலுல்லாஹ் சண்டை போடுன்னு சொன்ன இடம் இது. இங்க தான் சொல்றாங்க சண்டை போடுனாங்க. அவன் விட்டுறக்கூடாது. அவன் எப்படி தொழுகை கிராஸ் பண்ணலாம்? ஒரு தடவை போறான், 2 தடவை போறான், தடுத்து போறான்னு என்ன அர்த்தம்? அப்ப அவங்க கூட சண்டை போடவன் ஷைத்தான் என்று நபி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி பார்க்க முடிகிறது. எனவே தொழுகையாளி ஒருவர் தொழுது கொண்டிருப்பாரே ஆனால் அவரை எந்த காரணத்தை கொண்டும் குறுக்கிட்டு போயிடாதீங்க. அது பாவத்துல மிக பிரம்மாண்டமானது என்பதை புரிய முடியுது. சரி, எது வரைக்கும் குறுக்கிடலாம் என்றால் அவருடைய சுஜூது இடம் வரைக்கும். அதை தாண்டி குறுக்கிட்டுக்கலாம், தப்பு கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் அங்க நின்று தொழுவார், இங்கன கூட கிராஸ் பண்ண மாட்டாங்க. அவருக்கு இதுக்கும் கிட்டத்தட்ட 60 அடி தூரம் இருக்கும். இங்கன கிராஸ் பண்ண அவர் தொழுதுகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கிராஸ் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு மார்க்கும் சொல்லல. அதையுமே நம்ம எப்படி எடுக்க முடியுதுன்னா, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, தொழுகையில ஒருத்தர் குறுக்கிட்டா தடுங்கன்னாங்க. எவ்வளவு தூரம் தடுக்க முடியும்? சுஜூத் வரைக்கும் தான் தடுக்க முடியும். 10 அடியை தாண்டி அவர் போனாரா, அவர் உட்காந்து தடுக்கிறதா வேலை. தடுக்க முடியுமா நம்மளால? முடியாது. அப்ப தொழுகையில எங்க வரைக்கும் நம்ம போகக்கூடாது என்ற தடை என்றால் சுஜூது செய்கிற வரை. ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு செய்தியை கூட நீங்க பார்க்கலாம். நபி அவர்கள் தொழுகையில சுத்ரா என்ற ஒரு தடுப்பை வைப்பார்கள். அந்த சுத்ராவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சுஜூது இடத்துக்கு மத்தியில் உள்ள இடைவெளி எவ்வளவு இருக்குன்னா, ஒரு ஆடு போற அளவுக்கு இருக்கும். ஒரு ஜான் இடத்துல ஒரு ஆடு போயிடும். அப்ப அவ்வளவுதான். சுஜூது செய்யக்கூடிய அந்த நெற்றி வைக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த சுத்ரா என்ற இடத்துக்கு ஒரு ஜான் இடம் இருக்கும். நம்ம அதை தாண்டிய இடத்துக்கு தாராளமாக போய் கொள்ளலாம். அதுக்கு இடைப்பட்ட இடத்துல நம்ம எந்த பள்ளியிலனாலும் சரி. சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, காபத்துல்லாவினுடைய வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தொழுதுகிட்டு இருப்பாங்க பல்லாயிரக்கணக்கான பேர், அப்படியே குறுக்க அப்படி கிராஸ் பண்ணி போவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க கூட்டம் அதிகம், கிராஸ் பண்ணாம ஒண்ணும் முடியாது. எங்கனாலுமே தான் சட்டம். நீங்கள் தொழுகையாளியை நீங்கள் தாண்டி அவரை குறுக்கிட்டு நீங்கள் போவீர்களே ஆனால் அது நம்ம அறியாம செஞ்சிட்டா பிரச்சனை இல்லை, தப்பு கிடையாது. நம்ம கவனிக்கலங்கிறது வரும். தெரிந்தே செய்வோமே ஆனால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், 40 நாள் அல்லது மாதம் அல்லது வருஷம் நீ அந்த பாவத்தை நினைச்சு நீ நிக்கிறது உனக்கு சிறந்ததா இருக்கும். நீ போறது எவ்வளவு பெருசு, 40 வருஷம் நின்னா எவ்வளவோ அதை விட பெரிய கவலை அது கொடுத்துரும். அது அந்த பாவம் உனக்கு அவ்வளவு பெரிய சுமையை தந்துவிடும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்தி நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று நபி அவர்கள் கொள்கை ரீதியான சிலதுல 40 பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதுல ஒண்ணுதான் சஹி முஸ்லிம் 4488வது நபிமொழி. நபி அவர்கள் சொல்கிறார்கள், மன் அத்தா அர்ராஃபன், யார் ஒருவர் ஜோசியக்காரனிடத்திலோ குறிக்காரனிடத்திலோ செல்கிறாரோ, ஃபஸாலஹு அன் ஷைஇன்,
எதையாவது இவர் அவர்கிட்ட போய் கேட்பாரே ஆனால் லம் துக்குபல் லஹு ஸலாத்தன் 40 லைலா, இவருக்கு 40 நாட்கள் தொழுகை ஏற்கப்படாதுன்ட்டாங்க. ஜோசியக்காரன்ட்ட போய் எதையாவது கேட்குறீங்க, வேலை எப்போ கிடைக்கும், கல்யாணம் எப்போ ஆகும், எனக்கு இன்னென்ன மாதிரியான பாக்கியங்கள் எப்போ கிடைக்கும், நீங்க எதையாவது ஒன்ன கேட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் 40 நாள் தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். 40 நாள்னு இதுக்கப்புறம் நடக்கிற 40 இல்லை. அப்ப 40 நாள் நம்ம தொழாம இருந்தாலும் அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி தொழுத 40 பறிச்சிருவோம். அதான் அதுக்கு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்? தொழுகையை பறிப்போம். இதுக்கு முன்னாடி நீங்க தொழுதிருப்பீங்களா 40 நாள், அந்த 40 நாள் தொழுகைன்னு கணக்கு போட்டு எத்தனை ஆயிடுச்சு? ஏறத்தாழ 200 வக்து தொழுகை. 200 வக்து தொழுகையை அல்லாஹ் பறிச்சிருவோம். அதுவும் சரியான குவாலிட்டியா தொழுதிருப்பீங்களே, நல்ல பயபக்தியோடு தொழுதிருக்கிற அந்த தொழுகையை அல்லாஹ் பறித்து விடுவான். அது மட்டும் கிடையாது. சரி, இதோட முடிஞ்சிருமான்னு கேட்ட கிடையாது. நபி அவர்கள் இன்னொரு செய்தியில சொல்றாங்க, மன்னாத்தா காஹினன் அவ் அர்ராஃபன் ஃபஸத்தகஹு பிமா யகூலு ஃபக்கத் கஃபர பிமா உன்சில அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ஒருவர் ஒரு ஜோசியக்காரனிடத்திலோ குறிக்காரனிடத்திலோ சென்று எதிர்காலத்தை கணிக்கக்கூடியவன் என்ற நம்பிக்கையில் நீங்கள் ஏதேனும் ஒன்றை கேட்டு அவன் சொல்லி அதை நம்பினா முஹம்மது நபிக்கு அருளப்பட்ட வேதத்தையே அவன் மறுத்து விட்டான். அப்ப அவன் யாரு? காஃபிர்னு அர்த்தம். குர்ஆனை மறுத்தவன் யாருங்க? அவன் காஃபிர். ஜோசியக்காரனிடத்தில் சென்றால் அமல்கள்ல 40 நாள் தொழுகை அளிக்கப்படுதுங்கிறது தனிக்கதை. அது அல்லாம இவர் காஃபிர் பட்டியலுக்கு போயிட்டார். இவர் களிமா சொல்லி உள்ள வரணும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிதான் அவர் இஸ்லாத்துக்குள்ள வரணுங்கிற அளவிற்கு நபி அவர்கள் இஸ்லாத்தை விட்டு அவரை வெளியேற்றி விடக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வை பார்க்க முடியுது. அப்ப இந்த செய்தியில ரசூல் என்ன சொல்றாங்க? இதற்கு முன்பு அவர் தொழுத பரிசுத்தமான ஒரு 40 நாளுடைய தொழுகை அல்லாஹ் பறித்து விடுகிறான் என்பதை அந்த செய்தியில பார்க்க முடியுது. சஹி முஸ்லிம் 4488வது நபிமொழியாக இருக்கிறது. அதே போன்று சஹி முஸ்லிமுடைய 3512 3515வது நபிமொழி. மது அருந்தியவர்களுக்கு தண்டனை இருக்குல்ல, அது ரசூலா காலத்தில் எப்படி தண்டனை கொடுக்கப்பட்டது என்றால், செருப்பை கொண்டு, பேரிச்ச மட்டையை கொண்டு, அல்லது கையில கிடைக்கிற ஏதாவது ஒரு பொருளை வச்சு அவர் அடிங்க அப்படின்னு நபி அவர்கள் சில ரசூலா காலத்தில் வாழ்ந்த சில முஸ்லிம்கள் மது அருந்தியவர்களுக்கு அவ்வாறு தண்டனை கொடுக்கப்பட்ட நிகழ்வும் பார்க்க முடியுது. அதுக்கு அளவு என்ன, எவ்வளவு அளவுல அடிக்கணும் அப்படிங்கறத நீங்க இந்த முஸ்லிம்ல உள்ள இந்த செய்தி நீங்கள் எடுத்து பார்த்தால், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் காலம், உமர் ரலியல்லாஹு அவர்கள் காலம், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் காலம், இது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹ் காலத்திலும் சேர்த்து 40 முறை அடிக்க வேண்டும் என்று நபி அவர்கள் சட்டம் தியற்றினார்கள் அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடியுது. ரசூலுல்லாஹ் எத்தனை அடி அடிக்க சொன்னாங்க? 40 அடி. பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலம் வரும்போது 40 80 மாறிச்சு. அந்த பாவம் கொஞ்சம் தலை தூக்கும் போது அதனுடைய தண்டனையை கொஞ்சம் அதிகப்படுத்துறாங்க. இதுக்கான அதிகாரம் யார்ட்ட இருக்குது? குற்றவியல் தண்டனையினுடைய அதிகார காரியத்தில் அதை மாற்றி அமைப்பதற்கு, சில காரியத்தை அதை கொஞ்சம் மெருகூட்டி கொள்வதற்கு அதற்கான அதிகாரம் யார்ட்ட இருக்குது? அதிகாரிகள்கிட்ட, ஆட்சியாளர்கள்ட்ட இருக்கு. அப்ப 40 அடியை விட 80 அடியாக மாற்றினார்கள் அப்படிங்கிற செய்தி எல்லாம் நம்ம முஸ்லிம் ஹதீஸ் கிதாபுகள்ல பார்க்க முடியுது. அப்ப ரசூலுல்லாஹ் காட்டி தந்தது என்ன? 40 அடிங்கிறாங்க. 40 அடி மது அருந்தியவர்களுக்கு அந்த கசையடிகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை இந்த செய்தியிலிருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று மது அருந்தியவர்கள் தொடர்பாக ரசூலுல்லாஹ் சொன்ன இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நசையினுடைய 5664வது செய்தியாகவும் இப்னு மாஜாவினுடைய 3377வது நபிமொழியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், லா யஷ்ரபுல் ஹம்ர ரஜுலுன் மின் உம்மத்தி, என்னுடைய சமுதாயத்திலிருந்து யாரேனும் ஒருவர் மது அருந்தி இருப்பாரே ஆனால் ஃபயக்பலுல்லாஹு மின்ஹு ஸலாத்தன் 40 யௌமன், அல்லாஹ் அவரிடத்தில் இருந்து 40 நாள் தொழுகையை நிராகரித்து விடுகிறான். அவர் நிராகரிக்காமல், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் அன்றி அவர் மது அருந்துறது இல்லைங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா, மது அருந்தினால் 40 நாள் தொழுகை போயிடும். இதே தான் ஜோசியக்காரன் விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொன்ன அதே வார்த்தை தான். நீங்க நம்ம முன்னாடி 40 நாள் தொழுதிருப்போம், நம்ம முன்னாடி எத்தனையோ நாட்கள் தொழுது இருக்கலாம். அதுல எத்தனை நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எத்தனை நாள் நிராகரிக்கப்பட்டது அல்லாஹ்வே அறிவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் மது அருந்தி விட்டால் முன்னால் நீங்கள் தொழுத 40 நாள் தொழுகை அதை பறிச்சிரும். அந்த 40 நாள் தொழுகை அல்லாஹ் ஏற்க மாட்டான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இப்னு மாஜாவினுடைய செய்தியில எப்படி வருதுன்னு கேட்டா, அவர் மது அருந்துகிறார், 40 நாள் தொழுகை அல்லாஹ் பறிச்சிட்டான். பறிச்சதோட முடியல. பிறகு அவர் பாவ மன்னிப்பு தேடுறார், அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? மன்னிப்பை வழங்கி விட்டான். 40 நாள் தொழுகை போனது அதெல்லாம் மன்னிக்கிறது இல்லை, அது போயிடுச்சு. அது பெனால்டி, ஃபைன் மாதிரி. 40 நாள் தொழுகை போயாச்சு. இப்ப இவர் மன்னிப்பு கேட்கிறார், அல்லாஹ் மன்னிச்சுட்டான். மறுபடியும் போய் இவர் மது அருந்துறார் 2வது முறை. அப்ப என்ன ஆகுது? இன்னொரு 40 நாள் தொழுகை பறிக்கப்படுது. இன்னொரு 40 நாள் தொழுகை பறிக்கப்படுகிறது. மீண்டும் இவர் மன்னிப்பை கேட்கிறார், அல்லாஹ் அவரை மன்னிக்கிறான்.
மூன்றாவது முறையும் இவர் மது அருந்துவாரே ஆனால், மூன்றாவதோ அல்லது நான்காவது முறையோ மீண்டும் மீண்டும் இவர் மது அருந்துவாரே ஆனால், இவருக்கு தீனத்துல் ஹபால் என்று அழைக்கப்படுகிற ஒரு பானத்தை நாளை மறுமையில் அல்லாஹ் அவர்களுக்கு தருவதற்கு தன் மீது கடமையாக்கி கொண்டான் அப்படின்னாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாமா தீனத்துல் ஹபால், தீனத்துல் ஹபால்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது நபி அவர்கள் சொன்னார்கள், அது நரகவாசிகளுடைய வேர்வையும் சீல் சலத்தால் ஆன ஒரு நதியிலிருந்து கொடுக்கப்படுகிற பானம் என்று நபி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் கிரந்தத்தில், ஹாக்கிம், பைஹக்கி போன்ற ஏராளமான ஹதீஸ் கிரந்தத்தில் இது குறித்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா பார்க்க முடியுது. எனவே மது அருந்தியவர்களுக்கு உலகத்தில் கொடுக்கப்படுகிற தண்டனை ரசூல்லா காலத்தில் 40 கசையடி வழங்கப்பட்டிருக்கிறது. ரசூல்லா மறுமை தொடர்பாக சொன்னது என்ன அப்படின்னா, மது அருந்தியவர்களுடைய 40 நாள் தொழுகை ஏற்கப்படாது, மீண்டும் அவர் அருந்துவாரே ஆனால் அடுத்த 40 நாள் ஏற்கப்படாது, மீண்டும் அருந்துவாரே ஆனால் இன்னொரு 40 நாள் ஏற்கப்படாது. இதற்கு பிறகு அவர் அருந்தினாலும் சரி அருந்தினாலும் சரி இவருக்கு அல்லாஹ் தீனத்துல் ஹபால் என்கிற குடிபானத்தை புகட்டுவதற்கு தன் மீது அல்லாஹ் கடமையாக்கி கொண்டான் என்பதை ஹதீஸ்கள் வாயிலாக புரிந்து கொள்ள முடிகிறது. எவ்வளவு செய்தி பார்த்தோம், இன்னமும் இருக்கு 40 தொடர்பா ரசூலா சொன்னது. அதுல முக்கியமாக குறிப்பாக ரசூலா சொன்ன ஒரு அற்புதமான ஒரு செய்தி சஹி முஸ்லிமினுடைய 1730வது நபிமொழி. நபி அவர்கள் சொன்னார்கள், அதாவது ஜனாசா தொடர்பாக ரசூலா சொல்றாங்க, மாமின் ரஜுலின் முஸ்லிமின் யமூது ஃபயகூமு அலா ஜனாசா 40 ரஜுலன், எந்த ஒரு இஸ்லாமிய மனிதர் மரணித்து அவருடைய ஜனாசாவுக்காக வேண்டி 40 நபர்கள் தொழுகைக்காக தொழுகிறாரோ அந்த 40 பேர் எப்படி இருக்கணும்னா, லா யுஷ்ரிகூன பில்லாஹி ஷைஆ, அல்லாவுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்காத ஒரு பரிசுத்த ஏகத்துவ கொள்கையில் நபி அவர்கள் காட்டிய ஒரு இஸ்லாமியராக ஒரு 40 பேர் இருந்து, ஒரு இஸ்லாமியர் அவர் பாவம் பண்ணிருக்கலாம் அல்லது புண்ணியம் பண்ணிருக்கலாம், நன்மை கூட இருக்கலாம் குறைவா இருக்கலாம், என்னமோ மௌத்தானவர் கதை என்னவோ, அவர் முஸ்லிமா இருந்தார் அவ்வளவுதான். அவருக்கு தொலை வைக்கக்கூடியவர்கள் அல்லாவுக்கு இணை வைக்காத சரியான சாலிகான முஸ்லிம்கள் 40 பேர் அவர்களுக்காக வேண்டி தொலை வைப்பார்களே ஆனால், இல்லா ஷஃபாஅஹுமுல்லாஹு ஃபீஹி, இவர் விஷயத்தில் இறந்து போனவர் விஷயத்தில் இவர்கள் செய்கிற பரிந்துரையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அப்ப என்ன அர்த்தம், 40 பேர் எதுக்காண்டி அந்த ஜனாசா தொழுகையில கூடுவாங்க, யா அல்லாஹ் இறந்து போனவருடைய பாவத்தை மன்னிச்சிரு, இறந்து போனவருக்கு நீ அருள் புரி, இறந்து போனவருக்கு இம்மையை விட சிறந்த ஒரு வாழ்வை மறுமையில் நீ கொடு, கபர் தண்டனை கொடுக்காத, நரக தண்டனை கொடுக்க, இதை தாண்டி வேற என்ன கட்டுவாங்க, ஒண்ணுமே இருக்காது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி 40 பேர் ஒரு நபருக்காக இணை வைக்காத 40 பேர் துவா செய்வார்களே ஆனால் அல்லாஹ் அவர்களுடைய அந்த 40 பேருடைய பரிந்துரை ஏற்கிறான். அப்ப இறந்து போனவருக்கு சொர்க்க உறுதியாயிடுச்சுன்னு அர்த்தம், நரகத்திலிருந்து விடுதலை கிடைத்து விட்டது என்று அர்த்தம், கபருடைய தண்டனையிலிருந்து அவர் பாதுகாக்கப்பட்டு விட்டார் என்று அர்த்தம். ஏற்றுக்கொள்கிறான், அந்த பரிந்துரை எல்லாம் என்ன செய்யறான், ஏற்றுக்கொள்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நிகழ்வை பார்க்க முடியுது. இதே மாதிரி ஜனாசா தொடர்பாக இன்னொரு செய்தி, இது இறந்தவருக்கு கிடைக்கிற பாக்கியம், உயிரோடு இருக்கிற நமக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியத்தை ரசூலுல்லாஹ் 40ங்கிற வார்த்தை பயன்படுத்திய ஒரு செய்தி இருக்கிறது. அந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். பைஹக்கி என்கிற ஹதீஸ் கிரந்தம் 6655, ஹாக்கிம்ல 1307, தபரானில 929வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், மன் கஸ்ஸல முஸ்லிமன், யார் ஒருவர் ஒரு இஸ்லாமியரை குளிப்பாட்டுகிறாரோ, அவர் மௌத்தாயிட்டார், மௌத்தான ஒரு இஸ்லாமியரை மையத்தை குளிப்பாட்டுகிறாரோ, ஃபகத்தம அலைஹி, அவர் உடம்புலையோ அங்கங்களையோ ஏதோ ஒரு குறை நமக்கு தெரியுது, குளிப்பாட்டு நமக்கு ஒரு ஆண் ஜனாசாவை ஆண்கள் குளிப்பாட்டுறாங்க, பெண் ஜனாசாவை பெண்கள் குளிப்பாட்டுறாங்க, உடம்புல உள்ள குறை வெளியே தெரியாது, என்ன மிஞ்சி மிஞ்சி போன கையில இருந்தா காலில் இருந்தா நெத்தியில இருந்தா முகத்துல இருந்தா தெரியும், முதுகுல இருக்கிறதும் தொடையில இருக்கிறது வயிற்றுல இருக்கிறதும் தெரியவா போகுது, தெரியாது, அது மக்கள் மறைத்து தான் வைத்திருப்பார்கள். யாருக்கு அது அடுத்து தெரிய வரும் அப்படின்னு கேட்டா, ஒன்னு கணவன் மனைவி குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தெரியலாம், இதை தாண்டி ஜனாசா குளிப்பாட்டுறவங்களுக்கு தெரியும், மௌத்தானதுக்கு அப்புறம் ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடிய நபர்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்ட சென்று குளிப்பாட்டி அவர் உடம்புல எதையாவது ஒரு குறைகளை ஒரு பாதிப்பை என்னத்தையாவது ஒண்ணு பாக்குறீங்க, என்னன்னாலும் இருக்கட்டும், அது அற்பமா இருக்கட்டும் அல்லது பிரம்மாண்டமா இருக்கட்டும், அற்பமான அவருக்கு நெஞ்சில் ஒரு தீக்காயம் இருக்குது, ஒரு புண்ணு இருக்கு, என்னமோ இருந்து போட்டுமே, இவ இருக்குன்னு சொல்றதுனால மக்கள் அதை ஆச்சரியமா கேட்கவா போறாங்க, ஒண்ணுமே கிடையாது. என்ன இருந்தாலும் சரி போனோம் குளிப்பாட்டினோம் வந்தோன்னு இருக்கணுமே தவிர, அவர் உடம்பில் பார்க்கப்பட்ட குறைகளை எல்லாம் வெளியே வந்து சொல்லாமல் அதை மறைத்து விடுவோமே ஆனால், மறைத்தால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கஃபரல்லாஹு லஹு 40 மர்ரா, அல்லாஹ் அவர்களுக்கு 40 முறை பாவ மன்னிப்பை வழங்குகிறான் அப்படின்னாங்க. எத்தனை முறை பாவ மன்னிப்பான், ஒரு முறை மன்னிப்பு கிடைச்சிட்டாலே போதும், நம்ம சொர்க்கவாசி. அல்லாஹ் ஒரு முறை நம்மை மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் நம்ம பார்த்து சொல்லிட்டாலே நமக்கு சொர்க்கம் கிடைச்சிட்டு அர்த்தம். அல்லாஹ் பாகுபாடு பாரபட்சம்லாம் கிடையாது, எல்லாத்தையும் மன்னிச்சிருவான்.
அப்படிப்பட்ட இறைவன் என்ன சொல்றான்னு கேட்டா 40 முறை அந்த அடியாரை அல்லாஹ் மன்னிக்கிறான், மன்னிப்பை வழங்குகிறான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்ங்கிறத பாருங்க. ஜனாசா குளிப்பாற்றுறதே ஒரு பாக்கியம். குளிப்பாட்டி விட்டு அந்த குறைகளை தெரிந்தால் கூட அதை மறைத்து விடுவது ஒரு பாக்கியம். கஃபன் உடுத்துவது, அதை தூக்கிச் செல்வது, ஜனாசா தொழுகையில் அடக்கம் செய்வது, தொழுகையில கலந்து கொள்வது, இந்த ஒரு மனிதருடைய கடைசி கட்ட அந்த மார்க்கம் காட்டிய அந்த சடங்குகளில் நீங்க எதுல ஈடுபட்டாலும் சரி உங்களுக்கு ஒரு பாக்கியம் இருக்கு. அப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது. எனவே ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடிய காரியத்தில் ஆர்வப்படுங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அதுல ஆர்வப்படுங்க. அதில் உங்களுக்கு குறைகள் தெரியுமே, ஆனால் குறைகளை நம்ம தேடணும் அவசியம் கிடையாது. தெரிந்தால் தெரியாம கூட போலாம். நம்ம குளிப்பாட்டோம், நமக்கு உடம்புல உள்ள குறை தெரியாம கூட போலாம். தெரியுதோ தெரியலையோ நம்ம அந்த ஜனாசா குளிப்பாற்றத்தோட மறந்துடும், நமக்கு அது தேவையில்லை. அப்படி ஒருவர் அந்த ஜனாசாவினுடைய குறைகள் மறைப்பாரே ஆனால் அவருக்கெல்லாம் 40 முறை மன்னிக்கிறான் என்ற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. அதே போன்று ரசூல்லா சொன்ன இன்னொரு செய்தி, இது ஜனாசா தொடர்பானது இல்லை, மார்க்க சட்டம் தொடர்பான ஒரு காரியம். ரசூல்லா சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிமினுடைய 431வது நபிமொழி, அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, உக்கிதலனா ஃபி கஸ்ஸு ஷாரிப் வ தக்லீமுல் அல்ஃபார் வ நத்ஃபில் இபத் வ ஹல்கில் ஆனத். நாங்கள் நேரம் குறிக்கப்பட்டோம் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டது, நேரம் குறிக்கப்பட்டது. அப்ப வழங்கப்பட்டோம்னா அது யார் தான் வழங்கியிருப்பா? ரசூலா வழங்கியிருப்பாங்க. சஹாபாக்கள் சில வார்த்தை பயன்படுத்துவாங்க, உமிர்னா அப்படிம்பாங்க, நாங்கள் கட்டளை இடப்பட்டோம் அப்படின்னு. அப்ப கட்டளையிட்டது யாரா தான் இருக்கும்? நபி தான். நபி கட்டளை இடாமல் ஒரு சஹாபியுடைய கட்டளை இந்த வார்த்தையை கொண்டு அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. எப்ப பயன்படுத்துவாங்கன்னா ரசூலா வஃபாத்துக்கு அப்புறம், அபூபக்கருடைய ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம், அப்ப இங்க நாங்கள் ஏவப்பட்டோம்னு வந்தா அது ஆட்சியாளர் சொல்லியிருப்பாருன்னு அர்த்தம். ரசூல்லா காலத்துல இந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்கன்னா எங்களுக்கு ஏவப்பட்டது, நாங்கள் அவகாசம் வழங்கப்பட்டோம் அப்படின்னா அது யார் தான் வழங்கியிருப்பா? ரசூல்லா. அப்ப அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அவகாசம் வழங்கப்பட்டோம், மீசை முடியை கத்திரிக்கும்படியும், நகங்களை வெட்டும்படியும், அக்கல் முடிகளை எடுக்கும்படியும், மறையுறுப்புகளில் உள்ள முடிகளை எடுக்கும்படியும் நாங்கள் கட்டளையிடப்பட்டோம். எவ்வளவு காலம்னா, அல்லாஹ் நத்துருக்க அக்ஸரமின் அர்பஈன லைலா, 40 இரவை கடந்து விடக்கூடாது என்கிற அளவிற்கு நாங்கள் நேரம் குறிக்கப்பட்டோம் அப்படிங்கிறாங்க. 40 நாள் தான் டைம். 40 நாளுக்கு ஒருக்க கண்டிப்பா என்ன பண்ணிடணும்? நகத்தை வெட்டிடணும், அக்கல் முடிகளை எடுத்துறணும், மறை உறுப்புகளை உள்ள முடிகளை எடுத்துறணும். இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம். மீசை முடி அது ஆணுக்கு மட்டும் உரித்தான ஒரு காரியம். அது ஆண்களுக்கு ரசூலா சொல்றாங்க, மீசை முடிகளை கத்தரிங்கள், அது யூதர்களுக்கு நெருப்போனைகளுக்கு மாறு செய்யுங்க என்றெல்லாம் ரசூலா பல செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த செய்தி எதை உணர்த்துதுன்னா, ரசூலா 40 நாள் தான் அதிகபட்சம் கொடுத்துருக்காங்க. 40 நாளைக்கு ஒருக்க என்ன பண்ணிருங்க, சில பேர் 10 நாளைக்கு ஒருக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நகத்தை வெட்டுவாங்க, தப்பெல்லாம் கிடையாது. அதிகபட்சம் 40 நாள். 40 நாளைக்கு ஒருக்க நகத்தை வெட்டுவது, மீசை முடிகளை கத்தரித்துக் கொள்வது, அக்கல் முடிகளை எடுப்பது, அதே போன்று மறை உறுப்புகளில் உள்ள முடிகளை எடுக்கும்படி நபி அவர்களால் நாங்கள் நேரம் நிர்ணயிக்கப்பட்டோம், கட்டளையிடப்பட்டோம் என்பதை அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிமினுடைய 431வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இப்ப இவ்வளவு மார்க்க சட்டம் தொடர்பாகவும் ரசூலுல்லாஹ் துன்யாவில் நம்ம எப்படி வாழணுங்கிறதுக்கு சார்ந்த செய்திகளாக சொன்னது. இப்ப இதுக்கப்புறம் நம்ம பார்க்கறோம் மறுமை தொடர்பா. அந்த மறுமையினுடைய நிகழ்வு ஆரம்பித்தது, அதனுடைய அடையாளம், அந்த மறுமை நாள்ல சொர்க்கத்தை குறித்து ரசூலுல்லாஹ் சொன்னது, அதுல ரசூலுல்லாஹ் 40 எங்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். முதல் விஷயமாக மறுமையினுடைய அடையாளம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மறுமையில ஏராளமான அடையாளம் இருக்குல்ல, மது பெருகும், விபச்சாரம் பெருகும், கல்வி அறிவு அகற்றப்படும், இப்படியெல்லாம் சொன்ன அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு இடத்துல சொல்றாங்க, சஹீஹ் புகாரினுடைய 1414வது நபிமொழியாக இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், லா யஜிது அஹதன் யஹுதுஹா, அதாவது வயுரா அர்ரஜுலு வாஹிதுன் யத்பஹு 40 இம்ராத்தன். ஒரு மனிதர் மறுமை நாளினுடைய நெருக்கத்தில் வரும்போது ஒரு ஆணுக்கு 40 பெண்கள் அந்த ஆணை சார்ந்திருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ஒரு ஆணுக்கு எத்தனை பெண்கள் வருவாங்களா? பெண்ணுடைய எண்ணிக்கை கூடிரும். பெண்ணுடைய எண்ணிக்கை கூடுதலா அல்ல, எல்லாத்துமே ஈக்குவலா தான் வைக்கிறான். யாருமே கருவுல வரக்கூடியதுல நீங்க பாத்தீங்கன்னா ஆண் பெண் கூடலாம் வராது, எல்லாம் ஈக்குவலா வரும். அப்ப ஏன் 40 கூடுதுன்னா, 40 ஆண்களில் 39 ஆண்கள் ஏறத்தால அங்க மரணிச்சிருக்கிறாங்க. நோய் வந்தோ, போர்க்களத்திலோ, கொல்லப்பட்டோ, ஏதோ ஒரு சூழ்நிலையில் இறந்திருக்கிறாங்க. அப்ப ஒரு ஆணுக்கு எத்தனை பெண்ணுங்கிற சூழ்நிலை வருமா? ஒரு காலம் வரும் மறுமையினுடைய நெருக்கத்துல. ஒரு ஆணுக்கு 40 பெண்கள், அவங்களுக்கு வேற போக்கிடமே கிடையாது. ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தான் சொன்னா 39 பெண்களுடைய வாழ்க்கை என்ன ஆயிரும்? அவங்களுக்கு ஆண் துணை இல்லாம போயிடும். அது அவர்களை வெவ்வேறு விதமான பாதை நோக்கி இழுத்துட்டு போயிடும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு காலம் வரும், அப்போ மார்க்க சட்டம் 4 தான், அது மாறாது. அதிகபட்சம் எத்தனை தான் ஒரு ஆண் திருமணம் முடிக்கிற 4 தான். ஆனா முழு உலகமே இந்த சூழ்நிலைக்கு வந்துடும். இது முஸ்லிம் சமுதாயத்தை பத்தி சொல்லப்பட்டதா? கிடையாது, முழு உலகத்துக்கு. அது முஸ்லிமா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், கிறிஸ்துவனா இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம். அப்ப ஆண்களுடைய எண்ணிக்கை கணிசமா குறைஞ்சிரும்.
பெண்களுடைய எண்ணிக்கை கணிசமாக கூடிவிடும். ஒரு ஆணுக்கு 40 பெண்கள் அந்த ஆணைத்தான் சார்ந்திருக்கணும். உணவுக்கோ அந்த ஆணுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காரியத்திலோ 40 பெண்கள் அவனை சூழ இருக்கக்கூடிய ஒரு காலம் வரும். அது வராமல் மறுமை வராதுன்ட்டாங்க. அப்படி வராம என்ன வராதான்? மறுமை வராது. அப்படி ஒரு காலம் வந்துடும் என்பதை நபி அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். சஹீஹ் புகாரினுடைய 1414வது நபிமொழி. அதே மாதிரி மறுமை தொடர்பாக அதனுடைய அடையாளம் தொடர்பாக 2 பெரிய அடையாளத்தை ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க. ரெண்டுமே 40 தான். என்ன பெரிய அடையாளம்னா, ஒன்னு தஜ்ஜால். தஜ்ஜால் இந்த உலகத்திற்கு வந்து எத்தனை நாள் தங்குவானா? 40 நாட்கள் அப்படின்னாங்க. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமினுடைய 903வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தஜ்ஜால் என்ற ஒருவன் வரப்போறான். அவனுடைய ஆயுள் காலம் வந்து இந்த துன்யால அவன் தோற்றம் பெற்ற பிறகு உள்ள வெளியே வந்ததுக்கு அப்புறம் 40 நாள் வாழ்வான். இப்ப ஆல்ரெடி அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அந்த செய்தி நீங்க புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தத்துல பார்த்தா தெரியும். தமீமுத்தாரி என்ற ஒரு நபி தோழர் தஜ்ஜால் உயிரோடு இருப்பதை பார்த்துட்டு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ரசூலா அந்த செய்தியை ஆமோதிக்கிறாங்கிறத பார்க்க முடியுது. உண்மைதான், அவன் உயிரோடு தான் இருக்கிறாங்கிறத ரசூலா ஒத்துக்கிறாங்க. அப்ப தஜ்ஜால் ஆல்ரெடி உயிரோடு இருக்கிறான். அவனுடைய ஆயுள் காலத்தால நீட்டி வைத்திருக்கிறான். துன்யால வெளியே வருவான்ல, இவன் தான் தஜ்ஜால் உலகத்துக்கே தெரியுமே. அப்படி தெரிந்தவன் 40 நாள் தான் இந்த துன்யால இருப்பான். 40வது நாள் இறுதியில் என்ன ஆயிருவான்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் அவன் கொல்லப்படுவான் அப்படின்னு ரசூலா பல இடத்துல சொல்லி இருக்கிறாங்க. இந்த 40 நாள் இருக்குத முதல் நாள் நம்ம நினைக்கிற மாதிரி 24 மணி நேரத்தில் ஓடிடாது. இப்பதான் லுஹர் தொழுத மாதிரி இருக்கும். சாப்பிட்டுட்டு கண் அசரும், டக்குன்னு அசர் வந்துடும், டக்குன்னு மகரிப் வந்துடும், இஷா வந்துடும், மறுநாள் சுபுக் வந்துடும். இப்படி வராது. அந்த ஒரு நாள் முதல் நாள் என்பது ஒரு வருஷம் மாதிரி ஓடும். ஒரு வருஷம்னு என்ன அர்த்தம்? கெடிகாரம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். உங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு, நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். நமக்கு சாப்பாடு பசி எடுத்துக்கிட்டே இருக்கும், தூக்கம் வந்துகிட்டே இருக்கும், வேலை பார்த்தே ஆகணும், எல்லாம் நடக்கும். சூரியன் பொறுமையா நகரும். ஒரு நாள் என்பது எப்படி நகரும்? ஒரு வருஷம் மாதிரி போகும். அந்த ஒரு நாளுக்குள்ளேயே கோடை காலத்தை பார்த்துருவோம், குளிர்காலத்தை பார்த்துருவோம், மழை காலத்தை, எல்லா காலத்தையும் பார்த்துருவோம். அந்த அதாவது பகல் ஓடிக்கிட்டே இருக்கும், இரவு வந்திருக்காது. நம்ம தூங்குற நேரத்தை தூங்கிடணும். ஒரு நாள் தான், 24 மணி நேரம் தான். ஒரு ஆண்டு மாதிரி அது ஓடும் அப்படின்னாங்க. பிறகு 2வது நாள் வருமே, அது ஒரு மாதத்தை போன்று ஓடும். 3வது நாள் வருமே, ஒரு வாரத்தை போன்று ஓடும். ஏனைய 37 நாட்கள் ஏனைய நாட்களை போன்று ஓடும். அப்ப அவன் தோராயமே எத்தனை நாள் அவன் தங்குறான் அப்படின்னு கேட்டா, ஒரு வருஷம் 2 மாசம் அப்படிதான். அந்த கணக்குப்படி பார்த்தா ஒரு வருஷம் 3 மாசம் என்னவோ சம்திங் அவன் வாழ்வான் இந்த துன்யால. நம்ம உலக கணக்குப்படி, ரசூலுல்லாஹ் சொன்ன கணக்குனா 40 நாள் தான், மாற்றம் இல்லை. உலக கணக்குப்படி அவன் எத்தனை நாள் வாழ்ற மாதிரி இருக்கும்? ஒரு 1.25 வருஷத்துக்கு நெருக்கத்துல அவன் வாழ்வதை போன்று இருக்கும். அதனால தான் அவன் பூமியில எல்லா பகுதிக்கும் அவன் போறான். 40 நாள்ல எங்க போயிருவான்? பூமியில அவன் கால் வைக்காத பகுதியே இருக்காது. எல்லா பகுதியிலும் உள்ள மக்களையும் அவன் சந்திச்சிருவான். சந்தித்து மக்கள்கிட்ட மடைமாற்றம் ஏற்படுத்துவான். ஏகத்துவத்தில் உள்ளவங்களை தன்னை கடவுள் என்று அழைப்பை நோக்கி அவன் அழைப்பான். அப்படி எல்லா நிகழ்வும் நடக்கும் என்பதை நபி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 40வது நாள் இறுதி யார் வருவா? ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒண்ணு இந்த 40 நாளுக்குள்ளே வரலாம் அல்லது இறுதியில வரலாம். ஆனா 40வது நாள் இறுதியை தாண்டி அவனுக்கு 41வது நாள் கிடையாது. 40வது நாளே அவன் கதை முடிஞ்சிடும். அவனை கண்டிப்பா கொள்றது யாரா தான் இருக்கும்? ஈசா நபி தான். அதே ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றாங்க, நபி அவர்கள் காலத்துல மதீனால வந்து இப்னு சய்யாத் என்று அழைக்கப்படுகிற ஒரு யூத சிறுவர் ஒருத்தர் இருந்தார். அவருடைய செயல்பாடு பேச்சு எல்லாம் பார்க்கும்போது எப்படின்னா அது யூத பண்பாடு. தஜ்ஜால் மாதிரியே பேசுவார். அந்த நபர் எப்படி என்ன பண்றாருன்னா தஜ்ஜால் மாதிரியான பேச்சு. அவர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை இவனை நான் கொன்றட்டுமா அப்படிங்க, இவன் பார்க்க தஜ்ஜால் மாதிரி இருக்கான், கொன்றட்டுமா அப்படின்னு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவன் தஜ்ஜாலா இருந்தா இவனை உன்னால கொல்ல முடியாது. தஜ்ஜாலை யார் தான் கொண்டாகணும்? விதிப்படி ஈசா நபி தான் வரணும், எவனும் கொல்ல முடியாது அப்படின்ட்டாங்க. இவன் தஜ்ஜால் இல்லைன்னா நீ இவனை கொண்டு என்ன பயன்? இவனை கொண்டு என்ன ஃபாய்தா இருக்குதா? ஃபாய்தா இருக்குதா? ஒரு உலகத்துல எவ்வளவு சைத்தான் பிடிச்சுதான் இருக்கிறான். இவன் அந்த மாதிரி சைத்தான் முடிச்சவன், அவ்வளவுதான். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் பேசி அதை முடிச்சாங்கிற நிகழ்வு பார்க்க முடியுது. எனவே தஜ்ஜாலை கொல்லக்கூடியது கட்டாயம். உலக முஸ்லிம் எல்லாம் முழு படைப்பே திரண்டாலும் அவனை கொல்ல முடியாது. அவனுடைய விதி முடியறது யார் கையில தான் இருக்கு? இறைவனின் அருளால் அது ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கையில தான் இருக்குங்கிறத ரசூலுல்லாஹ் அந்த செய்தியில பதிவிடுறாங்க. இன்னொரு அடையாளம் என்ன? மறுமையினுடைய பெரிய அடையாளத்தில் ஒன்று என்னன்னா, ஈசா நபி வந்த பிறகு 40 வருஷங்க வாழ்வாங்க. அந்த செய்தி அகமது என்கிற ஹதீஸ் கிரந்தம் 24467வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியினுடைய கடைசியில் நீங்க பார்க்கலாம், நபி அவர்கள் சொன்னார்கள், சும்மா யம்குசு ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஃபில் அர்தி 40 சனா இமாமன் வ அத்லன் வ ஹுக்மன் முக்ஸிதன். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு வந்து 40 ஆண்டுகள் இங்கு வசிப்பார்கள், வாழ்வார்கள். அப்ப அவங்க வந்து உடனே மறுமை வரல, 40 வருஷம் ஓடணும். 40 வருஷம் நீங்க கணக்கு போட்டு பாருங்களேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வர நேரத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகும்போது அந்த குழந்தைக்கு என்ன வயசு இருக்கும்? 40 ஆண்டுகள். காலங்கள் உருண்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப 40 ஆண்டுகள் அவங்க இந்த பூமியில வாழ்வாங்க, பூமியில ஆட்சி அமைப்பாங்க, நீதிமிக்க தலைவராக
நீதியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர். அப்ப இதுலயும் 40 பயன்படுத்தி இருக்காங்க. தஜ்ஜால் வந்து 40 நாள் வாழ்வான். 40வது நாள் இறுதியில ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொன்றுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து 40 வருஷம் இந்த உலகத்துல வாழ்வாங்க. வாழ்ந்து அவர்களுக்கு அல்லாஹ் நாடிய விதத்துல மௌத் ஆவாங்க. மௌத் ஆகாம இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மௌத் உண்டு. என்னைக்கோ மரணிக்கிற நபருடைய ஆயுள் காலத்தை அல்லாஹ் தள்ளி போட்டு இங்க கொண்டு வந்து அல்லாஹ் மௌத் ஆக்க போறான். ஏனென்றால் மரணிக்காத நபர்கள் யாரும் கிடையாது. குல்லுமன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். உலகத்தில் வாழுகிற அத்தனை பேரும் அழிந்துதான் ஆகணும். அல்லாஹ் மட்டும் தான் அழிய மாட்டான். கண்ணியமும் கீர்த்தியும் மிக்க இறைவன் மட்டும், இறைவனுடைய முகம் மட்டும் மிஞ்சும் என்று திருக்குர்ஆன் சொல்லுது. அந்த அடிப்படையில ஈசா அலைஹிஸ்ஸலாம் கண்டிப்பா வந்து வஃபாத்தாக போறாங்க. ஆனால் அவங்க வந்ததுல இருந்து 40 வருஷம் கண்டிப்பா வாழ்ந்துட்டு தான் மரணிப்பார்கள் என்பதை நபி அவர்கள் அஹ்மத் என்கிற ஹதீஸ் கிரந்தத்தில் ரசூலா சொன்ன வார்த்தை அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்ப இவ்வளவும் இவன் என்ன சொன்னோம், ஒரு ஆணுக்கு 40 பெண்கள் என்பது ஒரு அடையாளம், தஜ்ஜால் வந்து 40 நாள் வாழ்வான் என்பது ஒரு அடையாளம், ஈசா நபி வந்து 40 வருஷம் வாழ்வாங்க என்பது ஒரு அடையாளம். இப்ப இவ்வளவு அடையாளம் முடிஞ்சிச்சு. இப்ப மறுமை ஏற்படுற நிகழ்வை பத்தி ரசூலா சொல்றாங்க. அந்த செய்தி சஹீஹ் புகாரினுடைய 4814வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலா சொல்றாங்க, பைனன் நஃப்ஹத்தைனி அர்பஊன். 2 சூர் ஊதப்படும். மறுமை நாள்ல எத்தனை சூர் ஊதப்படும்? ஒரு சூர் ஊதி அல்லாஹ் உலகத்தை அழிப்பான். ஃபைதா நுஃபிக ஃபி சூர் நஃப்ஹத்தன் வாஹிதா. ஒரே ஒரு சூர் ஊதப்படும், மொத்தமா அழிஞ்சிரும்ட்டான். அப்ப அழியறதுக்கு ஒரு சூர், இன்னொரு சூர் ஊதப்படுது. அது எதுக்காக? அது ஊதுனதுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் என்ன செய்வான்? அது அல்லாஹ்வை பொறுத்தவரை அது ஒரு அலாரம் மாதிரி. அந்த ஊதுனால வரல, ஊதுனால அழியவும் இல்லை, ஊதுனால வரவும் போறது இல்லை. அது வெறும் ஊதுகோல், அவ்வளவுதான். அல்லாஹ் தான் அழிக்கிறான், அல்லாஹ் தான் படைக்கிறான் மறுபடியும். அப்ப அல்லாஹ் அது ஒரு அலாரம் மாதிரி. அந்த ஊதுனோடனே உடனே அழிக்க ஆரம்பிப்பான். மறுபடியும் 2வது அல்லாஹ் சொல்லுவான், ஏன் அந்த வானவர் ஊதுவாரு, ஊதுனோட மறுபடியும் அல்லாஹ் படைக்க ஆரம்பிப்பான். ரசூல்லா சொல்றாங்க, 2 சூர் தான். இந்த உலகம் படைக்கப்படுவதற்கும் மீண்டும் அழிக்கப்படுவதற்கும் மீண்டும் படைக்கப்படுவதற்கும் மத்தியில் 2 சூர் இருக்கு. இந்த 2 சூருக்கு மத்தியில் இடைவேளை எவ்வளவுனா 40. இடைவேளை எவ்வளவு? 40. இதை அறிவிக்கிறவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவருக்கு அடுத்த தலைமுறையில் உள்ள தாபி அந்த செய்தி கேட்கும் போது அபூ ஹுரைராட்ட கேட்கிறாங்க, 40 நாளா அப்படின்னு. எனக்கு தெரியாதுன்ட்டாங்க. 40 மாசமா? எனக்கு தெரியாது. 40 வருஷம்? அது ரசூலா சொல்லல. 40 நாங்க, அது 40 நிமிஷமா கூட இருக்கலாம். நமக்கு என்ன வந்துச்சு? 40 நிமிஷமோ 40 மணி நேரமோ 40 நாளோ 40 வாரமோ மாசமோ வருஷமோ ஏதோ ஒண்ணு. மொத்தத்தில் அந்த சூருக்கும் மற்றொரு சூருக்கும் மத்தியில் உள்ள இடைவேளை 40 என்பதை நபி அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹ் புகாரினுடைய 4814வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இன்னும் ஒரு 3 செய்தி தான் இன்ஷா அல்லாஹ் நிறைவு செஞ்சிடலாம் தலைப்பை. அடுத்து என்ன அப்படின்னா, சுவனத்துக்குள்ள நுழையிறது இருக்குல்ல, அத ரசூல்லா வந்து 2 விதமான கேட்டகரியில சஹாபாக்களுக்கு பிரிக்கிறாங்க. ஏழை நபி தோழர்கள் ரசூலாட்ட வந்தாங்க, முஹாஜிர்கள். மக்கால இருந்து சொத்து பத்துகளை எல்லாம் இழந்து மதீனாவுக்கு வந்து மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய நபர்கள் முஹாஜிர்கள். அவங்க பெரும்பாலும் ஏழைகள் தான். 1-2 பேர் விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு மாதிரி சில பேர் மட்டும் தான் பணக்காரங்க, மற்ற எல்லாரும் ஏழைகள். இந்த ஏழைகள் ரசூலாட்ட வந்து கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமினுடைய 5699வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிட்ட வந்து என்ன கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, சஹாபாக்கள் அந்த அன்சாரிகள் இருக்கிறாங்களே, இந்த பூமியிலேயே மதீனாலேயே பூர்வ குடிமக்களா இருந்து வீடு வாசல் சொத்து பொத்து நலபுலன்லாம் வச்சிருக்கிற நபர்கள் எங்களை மாதிரி அவங்களும் தொழுகிறாங்க, அது பிரச்சனை இல்லை. எங்களை மாதிரி அவங்க நோன்பு வைக்கிறாங்க, எங்களை மாதிரி அவங்க ஜிஹாதுக்கு போறாங்க, எங்களை மாதிரி எல்லா விதமான அமல்ல ஈடுபடுறாங்க, பிரச்சனை இல்லை. அவங்க தர்மம் பண்றாங்க, எங்களால தர்மம் பண்ண முடியல. அவங்க தர்மம் பண்றாங்க, அந்த நன்மையை தட்டி பறிச்சிடுறாங்க. நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லையே, நம்ம வைத்த கழுவு எங்க காசு இல்லைங்கும் போது நம்ம எங்க தர்மம் பண்ண? தர்மம் பண்ணாம நாங்க இருக்கிறோம். அப்ப இதுல நாங்க நன்மையில இழந்துருவோமோ நாங்க பயப்படுறோம். நாங்க அப்ப ரசூலா சில வழிகாட்டுதல் செஞ்சாங்க. ஒவ்வொரு வக்து தொழுகை, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஃபர்லு சுன்னத்து நஃபில் வேறுபாடு இல்லாமல் எல்லா தொழுகைக்கு பிறகு 33 சுப்ஹானல்லாஹ், 33 அல்ஹம்துலில்லாஹ், 34 அல்லாஹ் அக்பர் ஒரு செய்தி வருது. 10 சுப்ஹானல்லாஹ், 10 அல்ஹம்துலில்லாஹ், 10 அல்லாஹ் அக்பர் இன்னொரு செய்தி வருது. ஏதோ ஒன்று ரசூலா ஒரு திக்ர் சொல்லி கொடுக்குறாங்க, இதை ஓதுங்க, அவங்க பெற்ற நன்மை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அவங்க தர்மத்துல பெற்றாங்க, நீங்க திக்ர்ல பெற்றலாம். சஹாபாக்கள் மறுபடியும் வராங்க, முஹாஜிர்கள் வந்து என்ன கேட்கிறாங்க, இல்ல இந்த திக்ர் அவங்களும் கடைபிடிக்கிறாங்க, அவங்க கடைபிடிக்க விடாத தடையா இருக்குது, மார்க்கத்தில் அப்படி கிடையாது. அப்ப அன்சாரிகள் இந்த செய்தியை கேட்டுட்டு அவங்களும் பண்றாங்க, அப்ப பெரிய நன்மை போல நம்மளும் திக்ர் பண்ணுவோம் பண்றாங்க. இப்ப மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, அன்சாரிகள் ஒரு படி மேல இருந்தாங்க, முஹாஜிர்கள் திக்ர் பண்ணி அவங்களுக்கு ஈக்குவல் ஆனாங்க. இப்ப மறுபடியும் அன்சாரிகள் திக்ர் பண்ணி எங்க போயிட்டாங்க, ஒரு படி மேல போயிட்டாங்க. நம்ம அவங்களை எட்டி பறிக்க முடியாத அப்படிங்கும் போது ரசூலா 2 பதில் சொன்னாங்க. 2 வெவ்வேறு ஹதீஸ்ல வருது. ஒரு செய்தியில் என்ன சொன்னாங்கன்னா, இது அல்லாஹ்வுடைய அருள்ட்டாங்க. இது என்ன பண்ண முடியாது, இது அல்லாஹ்வின் அருள். சில பேருக்கு பணத்தை அல்லாஹ் கூடுதலா கொடுக்குறாங்கன்னா அவங்க தர்மம் பண்றாங்க,
இல்லாதவன் பண்ண முடியாது, நன்மை இழந்ததை ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டாங்க. இன்னொரு செய்தி ரசூல் என்ன சொல்றாங்க, அதாவது நம்ம சொல்லக்கூடியது 5699 முஸ்லீம்ல நபி அவர்கள் சொல்கிறார்கள், இது சஹாபாக்களுக்கு மட்டும் சொன்னது, இது மொத்த முஸ்லீமுக்கு எடுத்துக்கூடாது, சஹாபாக்களுக்கு மட்டும். இந்த சஹாபாக்கள்ல பணக்கார நபித்தோழர்களை விட 40 வருஷத்துக்கு முன்னாடி ஏழை நபித்தோழர்கள் சோவனத்தை அடைந்து விடுவார்கள். நீங்க எதுக்கு கவலைப்படணும்? இதான் ரசூலா கேள்வி. நமக்கு நன்மை குறைஞ்சிரும்னு ஒரு கவலை இருக்குது, நீங்க தான் அவங்களுக்கு முன்னாடி 40 வருஷம் முன்னாடி போயிடலாமே, அப்ப ஏன் அவங்க 40 வருஷம் டிலே ஆகுது? நரகம் போவாங்கிறனாலே அப்படி கிடையாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒருவேளை விசாரணை அவர்களுடைய கால அவகாசத்தை இழுத்தரலாம், அது 50,000 வருஷத்துக்கு நிகரான நாள்ல அந்த நாள், அப்ப விசாரணை இழுத்தரலாம், அப்படி கூட நடக்கலாம். அதனால பணக்கார நபித்தோழர்களை விட ஏழை நபித்தோழர்கள் 40 வருஷத்துக்கு முன்னாடியே சுவனத்தை அடைந்து விடுவார்கள். 40 வருஷங்கிறது மறுமை கணக்கீடோடு ஒப்பிடும்போது அற்ப காலம். 50,000 வருஷம் எங்க இருக்கு, 40 வருஷம் இருக்கு. நம்ம வாழ்ற கணக்கோடு ஒப்பிடும்போது 40 வருஷம் பெரிய விஷயம் இல்ல. ஒரு ஆள் பிறந்து வளர்ந்து கல்யாணம் முடிச்சு பேரமத்தில எடுக்கிற வயசாச்சு 40ங்கிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு டைம் ஆகுறது. நீங்க அவங்களுக்கு முன்னாடியே 40 ஆண்டுகள் சுவனத்தை அடைந்து விடுவீர்கள் என்று நபி அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லீம்ல பார்க்க முடியுது. அதே போன்று சொர்க்கம் தொடர்பாக ரசூலா இன்னொரு செய்தி சொல்றாங்க. முஸ்லிமுடைய 5676வது நபிமொழி. சொர்க்கத்துக்கு வாசப்படி உண்டு இல்ல? எத்தனை வாசப்படி? 8 வாசப்படி சொர்க்கத்திற்கு. அல்லாஹ் வந்து தொழுகை, ரையான் என்ற பேர்ல, சதக்காக்கு ஒரு வாசப்படி, ஜிஹாதுக்கு ஒரு வாசப்படின்னு ஒரு 8 வாசல்களை வைத்திருக்கிறான். இந்த வாசப்படி ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலை, ஒரு கதவுல இருந்து இன்னொரு கதவு இல்லை. ஒரு வாசப்படிக்கு மொத்தம் 2 நிலை உண்டு இல்ல? இந்த பக்கம் ஒரு நிலை, இந்த பக்கம் ஒரு நிலைன்னு. இந்த ஒரு நிலையில் இருந்து இன்னொரு நிலைக்கு போகிற அந்த கால அவகாசம் எவ்வளவுனா 40 வருஷம் பயணிக்கிற தூரம். நாங்க சொல்லலாம் 40 வருஷம் பயணிக்கிறோம் 40 வருஷம் நடக்கிறோம், அல்லது குதிரையில பயணிக்கிறோம், எதுலயோ ஒண்ணுல பயணிக்கிறோம். ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு தான் போயிருக்கிறோம். இன்னும் ஒரு கதவை கூட தாண்டல, நின்னாகல, ஒரு கதவை கூட தாண்டல. இதை தாண்டி தான் அடுத்தடுத்த கதவெல்லாம் இருக்குது. அப்ப ஒரு நிலையில் இருந்து இன்னொரு நிலைக்கு போறதுக்கு, ஒரு கம்புல இருந்து இன்னொரு கம்புக்கு போய் சேர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமா? நபி அவர்கள் சொல்கிறார்கள் 40 ஆண்டு கால இடைவேளை தூரம். அவ்வளவு பெருசு. இறைவனின் அருளால் நாளை மறுமையினால் அது முழுக்க நிரம்புன்னு வேற ரசூலா சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நெருக்கடி ஆகிற அளவுக்கு ஒரு பெருங்கொண்ட கூட்டம் மறுமை நாள்ல சுவனத்தை அடைய இருக்கிறாங்கிறது ரசூலா சொல்லி இருக்கக்கூடியது நிகழ்வை பார்க்க முடியுது. அந்த செய்தி முஸ்லிமினுடைய 5676வது நபிமொழியாக இருக்கிறது. இறுதி செய்தி சொர்க்க வாடை தொடர்பாக, அதனுடைய ஸ்மெல், வாசனை தொடர்பாக ரசூலா சொன்ன வார்த்தை சஹி புகாரி 3166, 6914 நபி அவர்கள் சொன்னார்கள், மன் கத்தல மஆஹதன், யார் ஒருவர் வேண்டுமென்றே, அதாவது ஒரு இஸ்லாமிய ஹிலாஃபத் ஒன்று இருக்கும் பொழுது அந்த ஹிலாஃபத்துக்கு எதிராக புரட்சி செய்வாரோ, மார்க்க அடிப்படையிலான ஹிலாஃபத்துக்கு எதிராக ஒருவர் புரட்சி செய்வாரோ, லம் யரிஹ் ராயிஹத்தல் ஜன்னா, அவர் சுவனத்தினுடைய வாடையை நுகர முடியாதுன்ட்டாங்க. சுவனத்தின் வாடையை. அப்ப அவர் நரகவாசி, நரகம் போறாருங்கிறத ரசூல் இந்த மாதிரி கொடிய வார்த்தைகளை கொண்டு சொல்லி இருக்கிறாங்க. சொர்க்கம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல, சொர்க்க வாடை கூட அவனுக்கு கிடைக்காது அப்படின்னா நிறைய இடத்த சொல்லி இருக்கிறாங்க. எதுக்கெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க? யார் ஒருவர் வந்து கருப்பு கலர்ல சாயம் பூசுகிறாரோ அவர் சொர்க்கத்தின் வாடையை நுகர முடியாது அப்படின்னா ரசூலா சொல்லி இருக்கிறாங்க. இப்ப இதுல நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்ன ரீஹஹா தூஜது மின் மசீரத்துன் 40 ஆமன், இந்த வாடை இருக்கிற சொர்க்கத்தினுடைய வாசனை அந்த கதவுல இருந்து ஆரம்பிச்சு, அதாவது சொர்க்கத்திலிருந்து ஆரம்பிச்சு 40 ஆண்டு கால தொலைதூரம் வரைக்கும் அந்த வாசனை வீசும். அந்த வாசனை நம்ம சொர்க்கத்துக்கு போன 40 வருஷம் இருக்குது, நடந்து போனா அது பயணிச்சா எத்தனை வருஷம் ஆகும்? 40 வருஷம் ஆனாதான் சொர்க்கத்துக்கு போய் ரீச் ஆக முடியுங்கிற இடத்திலேயே அல்லாஹ் என்ன பண்ணுவான்? வாசனை அவ்வளவு தூரம் கொண்டு வருவான். அந்த வாடை கூட கிடைக்காத இடத்துல இவங்க தள்ளப்படுவாங்க. இந்த ஆட்கள் எங்க தள்ளப்பட்டுருவாங்க? அந்த வாடையை கூட நீ நுகர முடியாது ஹிலாஃபத்துக்கு எதிராக நீ புரட்சி செய்தால் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். இத்தனை செய்திகளும் பார்த்திருக்கிறோம். வாங்க முடிஞ்சோன்னா அது எத்தனை செய்தின்னு சொல்லியிருக்கோம். நம்ம நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கோம். சரிங்களா?
ரசூலுல்லாஹ் சொன்ன 40. யார் சொல்லலாம்? ஒரு ஆளா சொல்லிருங்க. 40. ரசூலுல்லாஹ்க்கு வஹி வந்தது 40. வேற 40 நற்செயல்கள் ரசூலுல்லாஹ் சொன்னது வேற. 2 பேரும் மட்டும் தான் பயான் கேட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சொர்க்கத்துல ஒரு நிலையிலிருந்து, ஒரு கதவுல ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போறது 40 ஆண்டுகள் தொலை தூரம் உள்ளது. நான் ஜோசியக்காரனிடத்தில் சென்று குறி கேட்பவனிடத்தில் சென்று எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய காரியத்தை கேட்டா 40 நாட்கள் தொழுகை ஏற்கப்படாது. வேற அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைப்பதற்கு 40 நாளுக்கு முன்னாடி அல்லாஹ் விதி எழுதிட்டான். வேற கொஞ்சம் ஆண்கள் நிறைய சொல்லிட்டீங்க, பெண்களை சொல்லுங்க. தாயின் கருவறையில் 40 நாட்கள் சேமிக்கப்படுகிறார்கள், பிறகு ரூஹ் உதறுத நிகழ்வு. அடுத்து ஜனாசாவினுடைய ரகசியத்தை, அது உடல் சார்ந்த அந்த ரகசியத்தை, மொத்தத்தில் எல்லா ரகசியத்தையுமே மறைக்கக்கூடியவர்கள் அவருடைய 40 முறை அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குகிறான். வேற தஜ்ஜால் இந்த உலகத்தில் 40 நாள் வாழ்வான். ஈசா நபி 40 வருஷம் வாழ்வாங்க. வேற மறுமை நாளினுடைய அடையாளத்தில் ஒன்று 40 பெண்களுக்கு ஒரு ஆண் என்ற அளவுக்கு ஆண்கள் எண்ணிக்கை குறைஞ்சு பெண்கள் எண்ணிக்கை கூடிரும். வேற ஒரு சூருக்கும் மறுசூருக்கும் மத்தியில் உள்ள கால அவகாசம் 40. அது வருஷமா நாளா என்னன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. அடுத்து முடிகளை, அதாவது அந்த உடலை சுத்தப்படுத்துறது, நகத்தை வெட்டுறது 40 நாட்கள் நாங்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டோம். வேற சொல்லிட்டாங்க. வேற ஏதாவது மிஸ் ஆயிருக்கா? மதுவருந்தியவர்களுக்கு தண்டனை 40 அடி. மதுவருந்தியவர்களுடைய தொழுகை ஏற்கப்படாது, 40 நாள் தொழுகை ஏற்கப்படாது. வேற ஏதாவது? காபத்துல்லாவுக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் மத்தியில் உள்ள கால அவகாசம், அந்த பள்ளி கட்டி இந்த பள்ளி கட்டுறது 40 வருஷம். வேற சொர்க்கத்தின் வாடை 40 ஆண்டு கால பயண தூரம் வரைக்கும் அது வாடை வீசும். வேற என்னது? அது சொல்லிட்டாங்க, விதி தொடர்பா சொல்லிட்டாங்க. வேற சரி, மொத்தமா இந்த பயான்ல கிட்டத்தட்ட 19-40 சொல்லி இருக்கிறோம். இன்னும் அதை தாண்டி நிறைய 40 இருக்குது. நேரத்தின் அருமையை கருத்தில் கொண்டு நம்ம முடிச்சிட்டோம். சரிங்களா? அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் வேற ஒரு எண்ணிக்கை, நம்ம 99 பேசியாச்சு, 70 பேசியாச்சு, 40 பேசியாச்சு. அடுத்த ஒரு எண்ணிக்கை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த தலைப்பு அடுத்த வாரத்தோடு நிறைவு செய்யப்படுது. நாளைய தினம் இளைஞர்களுக்கான தர்பியா நடக்குது. உங்க வீட்டு பிள்ளைங்க ஸ்கூல்லாம் முடிஞ்சிருக்கு. இந்த தர்பியா நிகழ்ச்சி கட்டாயம் வர சொல்லுங்க. அதாவது வயசு வித்தியாசம்லாம் கிடையாது. ஒரு 7-8 வயசுல இருந்தே காலேஜ் படிக்கிற பையங்களா இருந்தா கூட அத்தனை இளைஞர்களுமே இந்த தர்பியாக்கு, இது அமல்கள் ரீதியான தர்பியா அப்படிங்கிறத கருத்தில் வச்சு வீட்டில் உள்ள இளைஞர்களை, வாலிபர்களை இதுக்கு அனுப்பி சொல்லுங்க. வரக்கூடிய மே 3 மே 13 வரை பெண் பிள்ளைகளுக்கான சம்மர் கிளாஸ் நடக்குது, கோடைகால பயிற்சி வகுப்பு. 13 23 வரைக்கும் பசங்களுக்கான கோடைகால பயிற்சி வகுப்பு நடக்குது. அதுக்கு இப்பவுமே நீங்க ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி உங்களுடைய பேரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். இல்லை, எல்லாத்துக்கும் பகல் தான். காலையில் ஒரு 9 மணில இருந்து மத்தியானம் லோகர் வரைக்கும் இருக்கும். அவ்வளோதான். இறுதியாக வந்துடுன்னா நாளைக்கு பொதுமக்களுக்கான பயான் இல்லை. சரிங்களா? நாளைக்கு பொதுமக்களுக்கு பயான் இல்லை, இளைஞர்களுக்கு அந்த இதுக்கு உங்கள் பசங்களை அனுப்புங்க. நாளை மறுநாள் இருக்கு மகரிப்புக்கு அப்புறம், அதாவது வெள்ளி ஞாயிறு, இது மாறாது இன்ஷா அல்லாஹ். வெள்ளி ஞாயிறு தொடர்ச்சியாக நடக்கும். ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் வந்துருங்க. இல்லை, நம்ம இதனால நம்ம பேசிக்கோம் பின்னாடி. நாளை கழிச்சு இன்ஷா அல்லாஹ் கேள்வி இங்கே பதில் எங்கே நிகழ்ச்சி. சூரா நிசாவினுடைய முதல் 30 வசனம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது